அன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிட்டாங்கன்னா அடுத்த நபர் லிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க. இது கடந்த டைம்லேயும் இது மாதிரி தான் நடந்துச்சு. ஃபஸ்ட் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க, அப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள செகண்ட் லிஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணாங்க. இப்போ ஒரு தேதியை கூப்பிட்டு அந்த தேதியில் அவங்கள ஆர்ஜிடி ஆஃபீஸில் காலையிலையோ இல்லை மதியானமோ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூப்பிட்ருக்கோம் அப்படின்னா, அந்த தேதிக்கு அவங்களுக்கு வரலைன்னா அடுத்தது அவங்களுக்கு 2வது இதில் கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் இப்படியும் ஒரு டவுட் வைப்பாங்க. இப்போ நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு லிஸ்ட்டில் பேர் வரல அப்படின்னா, சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நெட்டு செட்டு ஜேஆர்எஃப் ப்ளஸ் பிஹெச்டியோட அடிஷனல் குவாலிஃபிகேஷனோட 3யுமே சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டும் வச்சுருக்காங்க, பிஹெச்டியும் வச்சுருக்காங்க அப்படின்னா, அதில் ஏற்கனவே ஆட்கள் இருந்தாங்கன்னா, போதுமான அளவுக்கு இருந்தாங்கன்னா அந்த நபர்களை மட்டுமே தான் சூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நான் பிஹெச்டி மட்டும் முடிச்சிருக்கேன்னா, பிஹெச்டி முடிச்சிட்ருக்கிற மட்டும் லிஸ்ட்டில் அடுத்தது அதுக்கு தேவையான நபர்கள் இப்போ ஒரு 3000 வேக்கன்சி 2000 வேக்கன்சி தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ உங்கள் பேர் எல்லாருமே கண்டிப்பாக வந்திருக்கும். சில பேரோட பேர் இதனால தான் லிஸ்ட்டில் டைரக்ட் லிஸ்ட்டில் வராமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லிஸ்ட்டில் பேர் வரலைன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் எந்தெந்த தேதியில் நடக்க போகுதுன்னு. ஒரு 4 தேதி 5 தேதியில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது அடுத்த வாரமும் இதே மாதிரி வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டும் பண்ண இருக்கிறாங்க. எல்லா ஆர்ஜிடி ஆப்ஸ்லேயும் அதையும் பண்ண இருக்கிறாங்க. வெரிஃபிகேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18/8/2025 ஆரம்பிச்சு 19/8/2025 செவ்வாய்க்கிழமை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22/8/2025 வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தான். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 25/8/2025 26/8/2025 செவ்வாய்க்கிழமை வரைக்கும். இப்படி நீங்கள் பார்க்குற லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆஃபீஸ்க்கு, அந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த டயத்தில் இப்போ ஒரு வாரத்தில் 3 நாள் வச்சுக்கிறாங்க. இல்லை அது அதிகபட்சமாக அவங்களுக்கு அப்ளிகேஷன் அங்கே ரிசீவ் ஆகிடுச்சுன்னா அடுத்த வாரமாக அவங்களுக்கு வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முடியாமல் செகண்ட் வெரிஃபிகேஷன் அடுத்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் அடுத்ததுக்கான கால்ஃபர் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கான தேவையான ஆவணங்கள் என்னங்கிறது நாளையிலேருந்து நான் உள்ளது இந்த வீடியோவில் சொல்லிட்டோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், மொத்த லிஸ்ட்டு எவ்வளவு, யார் என்னங்கிற லிஸ்ட்டு போட்டிருந்தோம். அதையும் நம்ம இந்த வீடியோவில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம். மறக்காமல் அதையும் பாருங்கள். இது எஜுகேஷன் சேனல்னால அதிக வியூஸ் கிடையாது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலமாக ரெகுலராக இந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் போடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனில் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பி இங்கிலீஷு, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் நெட்டு செட்டு இங்கிலீஷ்க்கும் நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கிளாஸ்க்கான லிஸ்ட்டு இந்த ஒரு ஆப்போட லிங்க் ஒன்று கீழே நாங்கள் லிங்க் போடுறோம். அதை நீங்கள் பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னும் 2-3 ஆப்பில் நாங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் டேரெக்டாக அதை கிளிக் பண்ணி உங்களோட மெட்டீரியல்ஸை நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பிஜிடிஆர்பிக்கு, நெட்டு செட்டுக்கு, பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் அதில் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை எப்படி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணுங்கிற டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. அதை எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி லாகின் பண்ணணுங்கிறத டீட்டெயில் பார்க்கலாம். எப்படின்னா